நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் இருந்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போன விஜய் பயங்கரமா பில்டப் பண்ணி வசமா சிக்கி இருக்கிறார். திமுக செஞ்ச நலத்திட்டங்களை எல்லாம் தானே செஞ்சதா நிதி ஆயோக் கூட்டத்துல ஒளரி போறாங்க வாரங்கட்டெல்லாம் பொடடி அடி வாங்கியிருக்காரு. அசிங்கப்பட்ட ஆட்டோ ஏறி இருக்காரு. முட்டுச்சந்து மூத்திரச்சந்துன்னு பாரபட்சம் பார்க்காம துவச்சு தொங்க போட்டிருக்காங்க மக்கள். என்ன நடக்குது தோழர்களே? ஆளுகிறவர்களுக்கு குறைந்தபட்ச அறம் தேவை. அரசியல் அறத்தின் அடிப்படையில் கட்டமைக்கணும். எளிய மக்களினுடைய வாழ்வாதாரம், புறக்கணிக்கப்பட்ட மக்களினுடைய குரல், இதெல்லாம் கையில எடுத்து அவங்க மேல கொண்டு வரும். அதுதான் அரசியல். அரசியல குறைந்தபட்ச உண்மை இருக்கணுங்க. ஆனா எனக்கு விவரம் தெரிந்து ஒரு அரசியல்ல பாஜகவை போல மிக கேவலமான தந்திரமான கேடுகட்ட செயல்களை செய்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம். இதுல ஒண்ணுமே தெரியாத குழந்தைங்க, பசங்க, சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசியல் தெரியல. போன வருஷம் வரையும் டிவியில நியூஸ் கூட பார்க்காம பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு குத்தாட்டம் போட்ட கும்பல். அவங்க கிட்ட பாத்தீங்களா இந்தியாவிலே முதல் முறையா, பாத்தீங்களா உலகத்திலே முதல் முறையா, இந்தியாவில முதல்ல முடிச்சு கிழிச்சு அறுத்து தள்ளிட்டது எங்க அண்ணன் தான் அப்படின்னு கிளப்பி விடுறது. இந்த பிள்ளைங்க தான் போன வருஷம் வரைக்கும் நியூஸ் பேப்பரோ டிவி நியூஸோ பார்த்தது இல்லையே, படிச்சது இல்லையே. அப்புறம் இதுங்களுக்கு எங்க என்ன அரசியல் நடந்துச்சுன்ற அறிவு இருக்க போகுது. அப்ப இவங்க பொய்யா பரப்பப்படுறத மூளையில ஏத்திக்கிறாங்க. அதுதான் உண்மைன்னு கண்ணை மூடிட்டு நம்புறாங்க. ஆனா என்ன சொன்னாரு? எலெக்ஷனுக்கு முன்னாடி பெருசா சொன்னாரு, ஐயோ தமிழ்நாடு கடன்ல தத்தளிக்குது, 10 லட்சம் கோடி கடன். திமுக ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது எத்தனை கோடி? 5 லட்சம் கோடி. இப்போ 10 லட்சம் கோடி. திமுக ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளவு? ரொம்ப கம்மியா இருந்தது. வளர்ச்சியினுடைய ரேட்டு 1 டிஜிட், அதாவது ஒற்றை இலக்கத்துல 6% இருந்தது. இப்ப தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எத்தனை? இந்தியாவில முதலிடம், டபுள் டிஜிட்ல இருக்கு. அதாவது 11.19%. புரியுதுங்களா? அன்னைக்கு நான் 50,000 சம்பளம் வாங்கினேன். நான் வாங்கின கடை 30,000னா நான் கடன்ல தான் இருக்கேன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் வாங்குற சம்பளம் 1 லட்சம். நான் 20,000 கடை வாங்குறேன்னா அது கடன்ல வராது, லெஃப்ட்ல டீல் பண்ணலாம் அந்த தொகையை. ரெண்டாவது, இந்த கடன் 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 கடன்னு ஒரு பெரிய பிரச்சாரமே நடந்துச்சு. இங்க இருக்கிற பிளாக் டிக்கெட்டு, குத்தாட்டம் போறது, கும்பாபிஷேகம் பண்றது கும்பல்லாம் அப்படியே நம்பிச்சத, அப்படியே நம்பினாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது, நியூஸ் கூட பார்க்காத ஒரு கும்பல். இப்பதான் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அது தெரியாது. அதனால அவங்க அண்ணன் சொல்றதெல்லாம் கரெக்ட், அண்ணன் உருட்டி விடுறது, ரூட் உருட்டி விடுறது, இது எல்லாமே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மை என்ன? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப கடன். இன்னொன்னு சொல்றீங்க, கடனை நீங்க நினைச்ச அளவுக்குலாம் வாங்க முடியாது. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 50,000 ரூபாய் கடை வாங்குற மாதிரி அங்க அரசாங்கத்துல வாங்க முடியாது. அரசாங்கத்துல மேக்சிமம் 30% வாங்கலாம், அதுக்கு மேல வாங்க முடியாது. நாம 24% தான் வாங்கியிருக்கோம். இத்தனைக்கும் ஒரு ஆண்டுக்கு பல லட்சம் கோடி டாக்ஸா, வரியா பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவுல பொருளாதாரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். நாம வாங்குற கடன் எல்லாம் ஒரு கடனே இல்லை. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? 10 லட்சம் கோடி கடை, 10 லட்சம் கோடி கடை அப்படின்னு பொய்ய கிளப்புனீங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்ட ஒழுங்கு நான் ஒண்ணுமே இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கன்னு ஒரு நரேட்டிவ கடைசி 6 மாசங்கள்ல திட்டமிட்டு கட்டமைச்சீங்க. விடாம ஊடகங்கள் மூலமாக அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்படியா செஞ்சீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? குழந்தைகள் மேலதான் போக்சோ கேஸ் அதிகமா விழுகிற மாநிலங்கள்ல முதல் 10 இடத்துல தமிழ்நாடு இல்ல, 20வது இடத்துல இருக்கு. அதிகமா போக்சோ கேஸ் பதிவு பண்ற இடத்துல தமிழ்நாடு இல்ல. ஆனா நீங்க எப்படி பதிவு பண்ணீங்க? பொம்பளை பிள்ளைங்க பாலை தகுதியற்ற நாடு சொன்னது யாரு? இந்த குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ரோட்ல நின்னுக்கிட்டு மஞ்சள் சவப்பு துண்டை போட்டுக்கிட்டு ஆடி தெரிஞ்சுதான் அந்த கும்பல். நீ ஆடிட்டு இருக்கேமா, நீ நல்லா தானே இருக்க, கேட்க ஒரு பத்திரிகைக்காரனுக்கு துப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. ஆனா பொய் பிரச்சாரம் பரப்பிட்டது. இப்படியெல்லாம் பொய்யும் புரட்டையும் அடிச்சு விட்டுட்டு தேர்தல்ல போலியா ஒரு வெற்றியை ஈட்டிட்டு இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்காக அண்ணன் டெல்லிக்கு போறாரு. போனாருன்னா முத வரிசையில உட்கார வைக்கிறாங்க, போட்டோ எடுக்கும் போது முத வரிசையில நிக்க வைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு நெருக்கமா பாஜகவோட இருக்காருன்னு பாருங்க. பாஜக அண்ணன் பதவி ஏற்ற உடனே தமிழ்நாடோடு இணக்கமான போக்கில் போவோம்னாருங்க. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க.
பாஜக ஏன் தாவேகாவோட இணக்கமா போகணும்? ஏன்னா பங்காளிங்க. அதனாலதான் அண்ணனுக்கு கேட்காமலே ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்தாங்க. கேட்காமலே அண்ணனுக்காக செட் பண்ணாங்க ஓட்டு போடுற மெஷின, இவிஎம் மெஷின. அண்ணனுக்காகவே செட் பண்ணாங்க எஸ்ஐஆர் அப்படின்னு ஓட்டு திருடுற ஃபார்ம. இவ்வளவு செட் பண்ணவங்களுக்கு அண்ணன் உறுத்தா இருக்க மாட்டாரா? காலில் விழுந்து கரைஞ்சிருக்காரு. நேற்று போய் மோடி கிட்ட பேசியிருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சு இங்க இந்தியாவினுடைய இலக்கியமாக திருக்குறள்ல அங்கீகரிக்கணுமா? நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட மூளை இருந்தா கூட எல்லாத்தையும் போய் உங்க எஜமானு உங்க பெரிய அண்ணங்கிட்ட போய் காலில் விழுந்து கேட்கக்கூடாது. சுய அறிவு இருந்தா, சுயமானம் இருந்தா, மாநில உணர்ச்சி இருந்தா நீங்க இங்க நின்று கெத்து காட்டணும். மொத்தமா மல்லாக்க விழுந்து காலில் புடிச்சு கட்டி பிடிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் மாநில சுயாட்சிய காத்துல பறக்க விட்டுட்டு வரிசையில் நின்றுட்டு பல்ல காட்டிட்டு போற வர்றதெல்லாம் நேத்து பார்த்த வீடியோல சொன்ன மாதிரி கையெழுத்த போட்டு விட்டுட்டு வெக்கமா இல்ல? அதுல அண்ணன் போய் பேசுனத என்டிடிவி பாராட்டி இருக்கு. என்டிடிவி யாருடைய சேனலு? மோடி சேனல். அது கோடி மீடியா. அவங்க பாராட்டுறாங்க. யாரு? 3 பேர் உட்கார்ந்துட்டு நிதி ஆயோக்கினுடைய முக்கியமான தலைவர்கள், நிதி ஆயோக்குடைய உறுப்பினர்கள், தலைவர்கள், மோடி ஆளுக, மோடியுடைய டிவி. அவங்க யார பாராட்டுறாங்க? விஜய பாராட்டுறாங்க. எங்க வாழ்க்கையில நாங்க இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்தது இல்லைங்க. எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்தது இல்லைங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருங்க. 1.5 ட்ரில்லியன் டாலருக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவேன்னு சொல்லிட்டாருங்க. அப்படின்னு கூச்சமே இல்லாம அந்த கும்பல் பத்திரிகையாளர் மீட்ல சொல்றாங்க. பாருங்களேன். The Tamil Nadu Chief Minister, whom I saw in flesh and blood for the first time, I've seen him in movies and TV, I was very impressed when he said, if I'm quoting him right, that Tamil Nadu wants to grow to a $1.5 trillion economy by 2035. Apart from that, my colleagues will tell you what he asked about. எனக்கு என்ன சிரிப்பு தெரியுங்களா? 30 நாள் தான் ஆட்சிக்கு வந்து 30 நாள்ல தமிழ்நாடு நாசமா போய் நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள் பாலியல் வல்லுறவு, 60-70க்கும் மேற்பட்ட கொலைகள் வெறும் 30 நாள்ல. குரூப்பா சண்டை போட்டுறாங்க. யார் யார கொல்லுவான்னு தெரியல. கஞ்சா விக்கிறவன் அந்த பக்கத்துல தட்டி கேட்ட பொம்பளை பிள்ளை மண்டையை உடைச்சு விட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஐஜி வீட்டுக்கு முன்னாடி வச்சு காதலிச்ச பிள்ளை மண்டைய கல்லால உடைச்சுக்கிட்டு இருக்கான். 10 வயசு குழந்தைய பாலியல் வல்லுறவு செய்யறான். 80 வயசு பெரியம்மாவ 54 வயசுக்காரன் ரேப் பண்ண ட்ரை பண்ணி மக்கள் அடிச்சு அவனை தூக்கி உள்ள போடுறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்க பெண்ணே அப்படின்னு பாட்டை போட்டு இன்னொரு பக்கம் ரீல்ஸை வெளியிட்டு இருக்காங்க. நம்ம தொழில்துறை அமைச்சரே ரீல்ஸுக்கு பக்காவா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும்னு தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க தமிழ்நாட்டை நட்டகமா 30 நாள்ல தமிழ்நாட்டினுடைய அடிப்படையா ஆட்டங்கால வச்சுட்டீங்களே. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்க வச்சுட்டீங்களே. இந்த 30 நாள்ல பொருளாதாரத்தை மொத்தமா முடிச்சிட்டீங்க. தெரு தெருவா போய், நாடு நாடா போய் முதலீட்டாளர்களை சந்திச்சு அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சலுகைகளை அறிவிச்சு, நான் தொழில்துறையை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நிறுவனங்களை உருவாக்கி, வேலை வாய்ப்பை உருவாக்கி தமிழ்நாட்டை ஒரு முற்போக்கான ஒரு மாநிலமா கொண்டு போகும்போது வினையா தலையெழுத்தா வந்து விழுந்து நாட்டை நாசமாக்கிட்டானுங்களே இந்த விஜய் கூட்டம். அரசியலும் தெரியாது, என்ன பிரச்சனை இருக்குன்னு புரியாது, ஸ்பெல்லிங்கே தெரியாம ஒரு கும்பல் கிட்ட கொடுத்து 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம். ஏவனாவது அறிவு இருக்கிறவங்க செய்வாங்களா? 5 வருஷம் கொடுத்து பார்க்க. இது என்னது? 5 வருஷம் கொடுத்து சோறாக்குற வேலையா? 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம், நல்லா ஆக்குறாங்கன்னு பார்ப்போம், நல்லா ஆக்கலன்னா தூக்கிடுவோம். 5 வருஷத்துல நாடை நாசமாக்கிடுவாங்க. ஏங்க அப்படி தூரம் போக வேணாம். 1 மாசம் ஆச்சா? 1 மாசத்துல தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு நிறுவனங்கள் வெளியே போயிருக்கு தெரியுங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மஜகான் டக் ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலை 34,000 கோடி தூத்துக்குடியில ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில கையெழுத்து போடப்பட்டது. அது எங்க போச்சு? ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ரிலையன்ஸ் உடைய சோலார் ஃபேக்டரி 51,000 சில்லற கோடி, அது இப்ப எங்க இருக்கு? ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதானியினுடைய பம்ப் ஸ்டோரேஜ் ஹைட்ராலிக் நிறுவனம்னு ஒண்ணு, அது எவ்வளவு தொகை வெளியே போயிருக்கு? 12,300 கோடி ரூபாய் வெளியே போயிடுச்சு. கூகுள் ஸ்டோரேஜ் அது 1.5 லட்சம் கோடி. பரவாயில்லன்றேன், கூகுள் ஸ்டோரேஜ் நமக்கு செட் ஆகாது, ஏன்னா நம்ம தண்ணியை பூரா உறிஞ்சு தின்னு விடுவேன், அது போட்டோம். ஆனா மத்ததெல்லாம் பிரச்சனை இல்ல, சுற்றுச்சூழல் பாதிக்காது இல்ல. கையெழுத்த போட்டு வச்சிருந்தோம், அதெல்லாம் கிளம்பிருச்சு ஆந்திராவுக்கு. கிரீன் எனர்ஜி அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்
அது 2 லட்சம் கோடி, அதுவும் ஆந்திராவுக்கு போயிருக்கு. தென்கொரியால இருந்து செருப்பு தைக்கிறதுக்காக வந்த ஒரு நிறுவனம், அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ராயல் என்ஃபீல்டு ஆந்திராவுக்கு போச்சு. ஒன்னொன்னா ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. தென்கொரியால இருந்து வந்த நிறுவனங்கள் என்னென்னமோ போச்சுங்க, எல்லாம் ஆந்திராவுக்கு போகுது. ஆந்திராவில் எல்லாமே குப்பம்ன்ற பகுதிக்கு மட்டும் போகுது. ஏன்? அதை தொழில்துறை அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் அதுல சூட்சுமமான ஆளாம். இந்த லட்சணத்துல எவ்வளவு போலியா பரப்புறீங்க நீங்க. ஒரே மாசத்துல பல ஆயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல நம்ம வாங்கி வச்சிருந்த, கையெழுத்து வாங்கி ப்ராஜெக்ட் தொடங்கின அத்தனை ப்ராஜெக்டும் ஆந்திராவுடைய குப்பத்துக்கு போயிருக்கே. இதுக்கு விஜய் பதில் சொல்லுவாரா? கிரிமினல் ஆதவ் பதில் சொல்லுவாரா? இல்ல டான்ஸ் மாஸ்டர் பதில் சொல்லுவாங்களா? என்ன நடக்குது? ஆனா இந்த கும்பல் அங்க போய் நிதி ஆயோக்ல தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. விஜயோட அப்ப ஆட்சியில 2வது இடத்துக்கு வந்துச்சா? 2வது இடத்துக்கு எப்ப வந்துச்சு? ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில 2வது இடத்துக்கு பொருளாதாரம் வளர்ந்துச்சு. முதல் இடம் மகாராஷ்டிரா, 2வது இடம் தமிழ்நாடு. சரிங்க, கல்வியில எங்க இருக்கும்? ஆராய்ச்சி கல்வி, பெண் குழந்தைகளினுடைய ஆராய்ச்சி கல்வியில தமிழ்நாடு முன்னிலை, 47%. இந்தியாவே 26% தான், தமிழ்நாடு 47%. இந்தியாவோட 1 மடங்கு அதிகம். நம்ம 43% பெண்கள் வேலைக்கு போறாங்க. இந்தியாவிலே அதிகம் வேலைக்கு போகிற மாநிலங்கள், பெண்களை கொண்ட மாநிலத்துல தமிழ்நாடு முதலிடம். அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தனிமனித வருமானம் அதிகம், அதுலயும் நம்ம முதலிடம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, கடை வாங்கினீங்க கடை வாங்கின வாயிலே மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் முதலீடு. ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்கு நம்ம எப்படி கடனை உடனே வாங்கி கட்டடம் கட்டி அதுல மெஷினரிஸ் வாங்கி வச்சு ஓட்டி அந்த கடனை அனுப்புமோ, அது போலதான் தமிழ்நாட்டினுடைய கட்டடங்கள், பாலங்கள், தேவைப்பட்ட எல்லா உள்கட்டமைப்புல உருவாக்கணும். இன்னைக்கு பூரா ஏசி போட்ட பஸ் ஸ்டாண்டுகளை உருவாக்கி வச்சிருக்கோம். சென்னையா சரி, திருச்சியா சரி, எல்லா பகுதியிலும் பஸ் ஸ்டாண்டு அப்படி இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன், எய்ம்ஸ் மருத்துவமனை ஏமாத்தினாலும் புடிச்சு போட்டு நம்ம அதை கொண்டு வந்துட்டோம். இப்படி பல திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தி இருக்கோம். மெடிக்கல் கட்டமைப்புல நாம தான் முன்னிலை. அதனாலதான் நீட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டு ஆளுகளை படிக்க விடாமாக்கி வடக்கே முறை இங்கே வந்து உட்காந்து மெடிசன் படிக்கிறேன்றான். அவன் சயின்ஸுக்கு சின்ஸ்ன்றவங்க இங்க வந்து உட்காந்து நான் படிக்கிறேன்னு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இது அப்படியே இருக்கட்டும். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவ்வளோ வளர்ச்சியும் விஜயனுடைய 1 மாச ஆட்சியில நடந்துச்சு? இருக்கிறதும் புட்டுக்கு போச்சுங்க. இருக்கிற ப்ராஜெக்ட்ல தெருவுல ஓடுது ஆந்திராவுக்கு. அதுக்கே பதில் சொல்லாம முதுகெலும்பு வளைச்சு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு விஜய். அதே போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சுத்தமா முடிஞ்சு போச்சுங்க. இதுல போய் $1.5 trillion. ஆமா, அப்படியே அறுத்து தள்ளி இப்படி மேடா வச்சிருந்த மேல ஏறி கோட்டை கட்டுவார். 5 வருஷம் தமிழ்நாடு தரிசா போக போகுது. அதுதான் இதை உதயநிதி கேட்க மாட்டாரா? தமிழ்நாட்டை வளர்த்து விட்ட ஒரு கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவரை அவர் கேட்க மாட்டாங்களா? அப்புறம் அவர் கேட்கிறாரு, தமிழ்நாடு நட்டுக்குச்சு, தமிழ்நாடு பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு, தமிழ்நாடு குழிக்குள்ள போயிடுச்சு, மறைஞ்சிச்சு, எத்தனை விஷயங்களை கட்டமைச்சிங்க. இன்னைக்கு போய் கூச்சமே இல்லாம நீங்க கேட்டு வந்திருக்கீங்களே, தமிழ்நாடு நம்பர் 1, நாங்க $1.5 trillion முன்னேற்றுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்கீங்களே. இருக்கிறதே புடுங்கிட்டு போகுது, இவர் முன்னேற்றுவாரோ? அப்புறம் கேட்பாங்கல்ல எதிர்கட்சி தலைவரே, ஐயோ நாங்க முன்னேற்றணும், நீ சீல் குத்திக்கிறாத கேட்பாங்களா இல்லையா? ஸ்டிக்கர் ஒட்டாத கேட்பாங்களா இல்லையா? பெண்கல்வியில, சுகாதாரத்துல, மருத்துவ கட்டமைப்புல தமிழ்நாடு முன்னேறி இருக்கான். ஏன் இது தேர்தலுக்கு முதல் நாள் வரையும் தெரியாதா? கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்களா? தேர்தல் முடிஞ்ச ஆட்சிக்கு வந்த பிறகு தெரியுதா? எவ்வளவு பெரிய பொய்ய கட்டமைச்சிங்க. இன்னைக்கு தமிழ்நாடு நாசம் போச்சே. அரசியல் தெரியாத தக்குறிங்கிட்ட மாட்டிக்கிட்டு சுய உதவிக்குள்ள பயங்கரமா வளர்ந்துருக்கான். சுய உதவிக்குழுன்ற கான்செப்டை இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்தது ஸ்டாலின். அவர் துணை முதலமைச்சராக இருக்கும் போதும் அமைச்சராக இருக்கும் போது அவர் கொண்டு வந்தாரு. இது ஆசியாவில இருந்து ஒரு திட்டமிடல். இந்தியாவுக்குள்ள முதல்ல சுய உதவி குழுவை கொண்டு வந்தது தமிழ்நாடு, அதுலயும் ஸ்டாலின் தான். இதெல்லாம் எங்க உங்களுக்கு தெரிய போகுது? ஏன்னா பேப்பர் படிச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். நீட் தேர்வு வேண்டாம், நாங்க 12ஆம் மார்க் வச்சு நாங்க எல்லாம் பண்ணிக்கிறோம். நீ நீட் தேர்வுக்கு என்னைக்காவது போராடி இருக்கியா? விஜய் என்னைக்காவது போராடி இருக்காரா? மக்கள் பிரச்சனைக்கு என்னைக்காவது ரோட்டுக்கு வந்து நிற்கிறாரா? அவர் குடும்ப பிரச்சனை போராடுறதுக்கே நேரம் சரியா போகுது. ஆனா நீட்டை பத்தி என்ன சொன்னாரு? 2 வருஷம் எல்லாரையும் கூப்பிட்டு பரிசு கொடுத்து ஏமாத்தினாரு. அந்த மேடையில் என்ன சொன்னாரு? ஏங்க நீட்டு மட்டும் தான் படிப்பா, மற்றதெல்லாம் படிப்பு இல்லையான்னு கேட்டாரு. இன்னைக்கு போய் என்ன கேட்டிருக்காரு? நீட் எங்களுக்கு வேண்டாம், விலக்கு கொடுங்க, நாங்கள் +2 மதிப்பெண்ணை வச்சு நாங்கள் வந்து மெடிக்கல் சீட் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. என்ன நாடகங்க பா சாமி, உங்க அளவுக்கெல்லாம் நடிக்கவே தெரியாதுங்க யாருக்கும். சொந்த வாழ்க்கையில் நடிக்கிறவங்க நீங்க தாங்க. பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி
யாரோ ஒரு முதலமைச்சர் செய்த, ஸ்டாலின் முதலமைச்சர் செய்த, திராவிட மாடல் செய்த அவ்வளவு முற்போக்கான முன்னேறிய விஷயங்களையும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு கூச்சமே இல்லாம நான் முதலமைச்சர்னு கோட்டை இழுத்து வரீங்களே, வெக்கப்படுங்க மிஸ்டர் விஜய், வெக்கப்படுங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. இன்னொன்று, நீங்களாம் ரொம்ப நாளைக்கு ஆள முடியாது. வேணா கிரிமினல் தனம் பண்ணி மக்கள் நம்ப வைக்க ட்ரை பண்ணலாம். எவ்வளவு நாளைக்கு போய் மறைச்சு நம்ப வைப்பீங்க? வெளிச்சம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடும் உங்க ஆட்சி.